பண திமிழ் உனக்கு. உன் கூடலாம் என்னால் இனிமேல் வாழ முடியாது. படி. அப்போ ஒன்று வேணா பண்ணலாம், டைவர்ஸ் பிரிஞ்சிடலாம். வேணாம், செத்தாவது. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்? ராஜீவ், what is this? ஓ, உன் பொண்ணை தேங்க்ஸ்ன்ட்டா செவிடா, காது கேட்கல? எப்போ பண்ணாரு கேட்குறாயா? அப்புறம் என்ன? அப்ப இந்த குழந்தையோட கதி என்ன? உன் குழந்தை தானே இது? இதுக்கு என்ன பதில்? டைவர்ஸ் முடிவுல எப்பயும் எடுத்துட்டேன் சார். இவ்வளோ நாள் நான் தாக்கு போச்சது என் குஷியாக தான் சார். அப்பா அம்மா நிலம எப்படி சண்டை போறது என் பொண்ணு பார்த்து பார்த்து அவளோட மனசெல்லாம் நொந்து போய் பாதிக்கப்படுவேன் சார். வேணாம் சார், நான் வெளி நான் போயிடுறேன். என் பொண்ணெல்லாம் எனக்கு போதும் சார். குச்சி, நீ அம்மா கிட்ட இருந்துக்கோ. அப்பா வேணாம் போறேன். அப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா. அம்மா என்ன அடிப்பாங்கப்பா. தாத்தா அப்பா வேணாம், அப்பா வேணாம். அப்பா, நீங்க எனக்கு வேணும்பா. போதும் இந்த டிராமாலாம் நிறுத்து. பொய் சொல்ல கத்து கொடுத்துட்ட, திருட்டுத்தனம் பண்றதுக்கும் கத்து கொடுத்துட்ட. எப்ப என் குழந்தைய பாரு கூட்டிட்டு போய் குடிக்க கத்து கொடுக்க போற? ஏய், தயவு செய்து டார்ச்சர் பண்ணுது. நான் தோத்துட்டேன், நான் போறேன். வேணாம் ப்ளீஸ், நான் போயிடுறோமா. இதுக்கு மேல பேச வேற மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் ராஜீவ், நிறுத்து போறீங்களா கொஞ்சம்? சார் வேணாம் சார், நான் போறேன். டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க சார், நான் எங்கேயாவது போறேன் சார். ராஜீவ் வேணாம் சார், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரூமுக்கு போங்க. ரூமுக்குள்ள போ. என்ன உமா இது? என்ன பண்ணீங்க? அந்த குடிகாரனை வெளியில தள்ளாம உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் தள்ளுறீங்க. உமா, பேச்சு டைவர்ஸ் அதுன்னு தார்மாரா போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. அவனை எமோஷனலா சென்டிமெண்டலா பிளாக் பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல குஷி கூட்டு ரூம் உள்ள போ. பா, அவன் மண்டைய உடைக்காம நீங்க என்னப்பா ஏதோ அவன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? போங்கப்பா. உமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கூட்டிட்டு போ ரூமுக்குள்ள போ. ஏதோ பண்ணி தொலைங்கப்பா. வாடி, வா. என்னங்க, மீனாவுக்கு காலஸ்தில பூஜை எல்லாம் முடிஞ்சதா? பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஏ மீனா, வாடிங்க. என்ன? வாய் திறந்து நீயாவது ஏதாவது சொல்ல. இப்படி உம்மன் இருந்தா என்னடி அர்த்தம்? போது நிறுத்துமா. செய்யற விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற. ராஜீவ் அண்ணா இங்க வர்றது
அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம்னு நல்லா தெரிஞ்சும் நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்க எல்லாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுவாரு? ஏய், அவன் என் புள்ளடி. அவர்தான் அவனை தலைமொழிகிட்டன்னு சொன்னாருல்ல, அதையும் மீறி ஏன் இந்த காரியத்தை செஞ்சீங்க? அப்புறம் அவர் மனசுல என்ன தோணும்? எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டாங்க, ராஜுவை இங்க வரவழைக்கிறதுக்காக திட்டம் போட்டு நம்மள காளஹஸ்திக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பக்கம் நாம போன உடனே இந்த பக்கம் ஆட்டம் ஆடி இருக்காங்க. இனிமே இவங்களை எப்படி நம்புறது அப்படின்னு தானே அவருக்கு தோணும். அக்கா, அவருக்கே அப்படி தோணலனாலும் நீயே எடுத்து கொடுப்ப போல இருக்கே. இத பாருடி, அப்படியே அவரு நினைச்சாலோ அது நியாயம் தானே. அவருக்குள்ள வேண்டாத கசப்ப நீங்க திரும்ப திரும்ப இப்படி திணிக்கும் போது அவரு பாவம் அடுத்ததா என்னதான் முடிவெடுக்க போறாரோ. கழுத காலஸ்தி போய் உன் மடையில என்ன பேயா ஏறி போச்சு. சும்மா இருக்கிற மனுஷனுக்கு ஏண்டி சாவி கொடுக்குற? நான் இப்படி சாவி கொடுக்கலனா, அவர் சார்பா பேசலனா இந்த வீட்ல ஒரு ரணகலமே நடந்திருக்கும். எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. கசப்பான வார்த்தையெல்லாம் பேசிருப்பாருமா. அவரு டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். அக்கா, நீ பேசினது கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள பெருசு என்ன பண்ணுதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, அப்பா உள்ள ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காருமா. திரும்ப வீட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மாமாமா இருங்கம்மா, நான் போய் பேசுறேன். கடவுளே, அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்கப்பா. நான் யாரையும் மன்னிக்க தயாரா இல்லப்பா. நீங்க யாரும் என் பேச்சு கேட்கறது இல்ல. என் வழியில என்ன போக விடுங்க, நான் போறேன். இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நடந்த சம்பவத்தில் அம்மாவுக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா காரணம். நீங்கள் ஊருக்கு போகிறது தெரிஞ்சதும் அண்ணனையும் குழந்தையும் நான் தான்ப்பா வர வச்சேன். இதை நான் நம்பணுமா துவாரகேஷ்? இதான்ப்பா உண்மை. இதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான்ப்பா காரணம். நிறுத்துறா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு சாவி கொடுத்து அந்த துரோகியும் அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து வச்சதுக்கு இவதான்டா காரணம். ஏப்பா துவாரகேஷ், அவங்கள இங்க கூட்டிட்டு வான்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? அவங்களா இங்க வந்தாங்க. இங்க வந்தவங்கள நான் போக சொல்ல முடியுமா? அதான் எல்லாத்தையும் தொலைச்சி தலை முழுகிட்டமே. அப்புறம் அந்த கர்மத்தை ஏன் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க? பாப்பா, குழந்தை இப்படி சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் நாங்கள் எதோ இப்படி பண்ணிட்டோம்ப்பா. அது உங்களுக்கு இவ்வளோ பாதிக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம்ப்பா. நடக்கும்பா, ஏன் நடக்காது? இனிமே அடிக்கடி நடக்கும். பேத்தியோட பாசங்கிற தேனை உங்க அம்மா நாக்கில நீ தடவிட்ட. அது இனிமே தினம் தினம் அந்த தித்திப்பை தேடிக்கிட்டே இருக்கும். எனக்கு பயந்து திருடியாவது தின்னும். எங்க உங்களுக்கு உங்க புள்ள வேண்டாதவனா இருக்கலாம், அதுக்காக அவனுக்கு அவன் அண்ணன் வேண்டான்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்படி அதை சொல்லலாம்? நீங்களும் 3 தங்கச்சிங்களோட பிறந்தவர் தானே. உங்களுக்கு அவங்க மேல பாசம் இல்லாமையா போச்சு? அவங்க பேரை சொன்னாலே இப்பவும் உங்க உடம்பு ஆடி போகல, மனசு இழகல? ஏண்டி பழசெல்லாம் கலர்ற அறிவு கட்டவள? வாய் மூடி. எங்க அந்த உறவு என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? பெத்த பாசத்துல வந்த ரத்த பாசங்க. இல்லடி, வேணுனே சில பிரச்சனைகள்லாம் கிளப்பி என் வாயை அடைச்சி சமாளிக்க பாக்குறேன். எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம்? விட்டுடுங்களேன், என் வழியில நான் போறேன். அப்பா, இப்ப என்ன தப்பா நடந்து போச்சு? பாட்டிய பாக்கணும்னு பேத்தி ஆசைப்பட்டா, இங்க வந்தா பாட்டிய பார்த்தா, கொஞ்ச நேரம் கொஞ்சினாங்க, அரை மணி நேரத்துல போயிட்டா. இவ்வளவு தானப்பா நடந்துச்சு. அப்பா, நான் ஒரு விஷயம் மனசு விட்டு சொல்றேன்ப்பா. அந்த குழந்தை குஷியோட ஒரு அரை மணி நேரம் கொஞ்சி பாருங்கப்பா. அதோட விளையாடி பாருங்க, அதோட முகத்தை பாருங்க. அந்த குழந்தையோட பிஞ்சு கால்கள் உங்க நெஞ்சில துள்ளி விளையாடும் போது அந்த குஷியோட பாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்பா. பேத்தியோட பாசத்தை புரிஞ்சுப்பீங்கப்பா. ப்ளீஸ்பா, வேணும்னா இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன். ஒரு அரை நாள் உங்க பேத்தியோட நீங்க இருந்து பாருங்களேன். அப்புறம் சொல்லுங்கப்பா, அவங்கள இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. உங்களோட அந்த முடிவை தலை வணங்கி ஏத்துக்கிறோம்.
எல்லாரும் அப்பாவை கொஞ்சம் தனியா விடுங்க. ஏன் இவரை போட்டு இப்படி டென்ஷன் பண்றீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுல தானே அப்பா என் கூட காளஹஸ்திரிக்கு வந்தாரு. எடுத்த காரியத்தை முடிக்காம அப்பா எங்கேயும் போக மாட்டாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆளால கிளம்புங்க. அவரை கொஞ்சம் தனியா விடுங்க. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. அப்பா சாரிப்பா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, நீங்க வீட்டை விட்டு போற முடிவெடுத்தா நான் தடுக்கல. பொறுப்புகளை மறந்துட்டு போற புருஷனை நான் எப்படி தடுக்க முடியும்? மீனா துவாரகேஷ் பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பிரியா வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பெடுத்திருக்கீங்க. சாகர ஒரு உயிர்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அந்த சத்தியத்தை நிறைவேற்றணுமா இல்ல வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. டாக்டர் யாரு, அவரோட பயோடேட்டா என்ன, அவரோட மர்டர் கேஸ் என்ன, அவர் யாரை கொலை பண்ணிட்டு இவ்ளோ வருஷமா ஜெயில இருக்காரு, அவர் ஃபேமிலி எங்க, இத பத்தி எல்லாம் இன்டர்நெட்ல பிரவுஸ் பண்ண போறேன். மேடம், ஸ்டாஃப்ஸ் எம்டிலாம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு மேடம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கே. ஓ சரிங்க மேடம், நான் அப்போ வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே மேம். சொந்த மனைவியவே கொலை பண்ண மகா பாவி. அவர் ஒரு கொலைகாரன். அவரையா நல்லவர் நான் நம்பிட்டு இருந்தேன். தப்பு. அவருக்கு ஈவிரக்கமே கிடையாது. He is a cold-blooded murderer. ராஜி, ராஜி, ராஜி. என்னடி, எதுக்கு ராஜி ராஜின்னு கூப்பிட்டு இருக்க? அந்த கருணாகரனை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
அந்த ஜெயில இருக்காரே அந்த டாக்டர் கருணாகரன், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் அவரை பத்தின எல்லா டீடைலுமே நெட்ல போட்டு சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாவி கூட நம்ம இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கோம் தெரியுமா? அவரை பொண்டாட்டியே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காரு. அது மட்டுமா, நீ எனக்கு ஒரு தடவை செக் காட்டினியே, நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கின ஷேரோட செக் என்கிட்ட சொன்னேன்ல, அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஆக்சுவல் எம்டி அந்த டாக்டர் கருணாகரன் தானா? அது கூட தெரியாம நீ அவரோட ஹாஸ்பிட்டல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. அப்படியா? என்னடி சொல்ற? அதிசயமாவும் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்குல்ல உனக்கு? என்னால நம்பவே முடியல ஸ்னேகா, நீ சொல்றது ஷாக்கா இருக்கு. அவரை பார்த்தா ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரே. உன்னையும் என்னையும் எப்படி ஏமாத்திருக்காருன்னு பாரு. பெரிய ஹாஸ்பிட்டலோட ஓனர் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அவருக்கு போய் நீயும் நானும் ஹெல்ப் பண்ணணும் நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆமால, அவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு. அந்த ஹாஸ்பிட்டல்லயே நம்ம ஷேர் போட்டிருக்கோம். பிளான் பண்ணி தான் இதெல்லாம் அவர் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு கெட்டவன பிடிச்சவரா இருந்திருக்கணும். ஏய், சொல்லாததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதுக்காக உடனே அவர் கெட்டவர்னு முദ്ര குத்திருவியா? என்ன பேசுற நீ? சொந்த பொண்டாட்டியே கொலை பண்ணிருக்காரு, அந்த ஆள கிராதகன்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி ஏதாவது வேணுமா உனக்கு? அவரெல்லாம் அப்படியே நேர்ல தூக்குல போட்டுக்கணும். ஸ்னேகா, அவரை பத்தி குறை சொல்லாத. அது எந்த சிச்சுவேஷனோ என்னமோ யாருக்கு தெரியும்? சட்டுன்னு நாம ஒரு முடிவு எடுக்க கூடாதுரி. நாம பாக்குறது கேக்குறது எல்லாமே பொய்யாவே இருக்கலாம். அதை விசாரிச்சு பாக்குறது தானே நல்லது. அப்போ கருணாகரனை பத்தி விசாரிக்கலாங்கிற? ஓகே, டன். நாளைக்குல இருந்து நான் அந்த வேலையை பாக்குறேன். ஐயோ, ஏய், நான் அப்படி சொல்லலடி. நமக்கு எதுக்கு ஜெயில இருக்கிறவங்க ஜாதகம்லாம்? அவர் எப்படி போனா நமக்கு என்ன? அதை விட்டுட்டு நாம வேற வேலை பாப்போமே. என்ன குழப்பற? நீதான் விசாரிக்கணுங்கிற, அப்புறம் அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குங்கிற? ஆமா ஸ்னேகா, அந்த ஆள் பிரச்சனை நமக்கு எதுக்கு? இது பாரு, நமக்கே 1008 தலைவலி இருக்கு. அந்த ஆளை பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கிறது தான் நமக்கு நல்லது. இது பாரு, நான் இப்பவே அவரை மறந்துடுறேன், நீயும் மறந்துரு. இல்ல, அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஆளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. எனக்கு நெட்ல நிறைய டீடைல்ஸ் கிடைக்கல. அந்த டாக்டரோட வைஃப் பேர் என்ன, ஏன் கொலை செஞ்சாரு, என்ன காரணம், தூக்கு தண்டனை எப்படி ஆயுள் தண்டனையா மாறிச்சு, அந்த டாக்டரோட பூர்வீகம் என்ன, அவங்க ஃபேமிலி இப்ப எங்க இருக்கு, யார் யாரு எங்கெங்க இருக்காங்க, எதுவுமே எனக்கு தெரியல. இந்த டீடைல்ஸ் எதுவுமே நெட்ல இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அல்ல, அதான் எந்த ரெக்கார்டுமே இல்லாம இருக்கு. டீப்பா நான் கண்டிப்பா சர்ச் பண்ணுவேன், ஏதாவது கிடைக்கும். இனிமே நீ அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு ராஜி. ராஜி, அண்ணே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் அண்ணே? ஐஜி சார் வந்தாரு. என்கிட்ட பிரதீப் ஸ்னேகா கல்யாணத்தை பத்தி பேசினாரு. ஸ்னேகா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய மனுஷம்மா. நான் அவர்கிட்ட சில கண்டிஷன் வேற போட்டேன். நான் ஸ்னேகாவோட அப்பாங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாருமா. ஓஹோ, என்னம்மா, நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். அது வந்து ராஜி, என்னாச்சு? அண்ணே, ஸ்னேகா இன்டர்நெட் மூலமா உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜி, இல்லண்ணே, கடவுள் புண்ணியத்துல நீதான் அவளோட அப்பான்னு. அதே மாதிரி நீ கொலை பண்ண கஸ்தூரி அவளோட அம்மான்னு அவளுக்கு தெரியாதுண்ணே. அப்போ டாக்டர் கருணாகரன் தான் மனைவியை கொலை பண்ணவரு, அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. என்ன பத்தி தெரியாதுல்ல, நான் அவளோட அப்பாங்கிறது தெரியாதுல்ல. மற்றதெல்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போது, விடுமா. இத பாரு, இருந்தாலும் நீ அவளை இதெல்லாம் பார்க்க விட்டுறக்கூடாதுமா. என்னண்ணே, அது எப்படி முடியும்? அவ தனியா கம்ப்யூட்டர் பாக்குறா, பார்க்க கூடாது நான் எப்படி சொல்றது? இன்ஃபேக்ட் வேற என்னென்ன டீடைல்ஸ் அவளுக்கு இன்னும் தெரியும்னு எனக்கு தெரியாதுண்ணே. இப்ப அவ நெட்ல பார்த்தனால என்னமா ஆச்சு? கைதி விஷயத்துல உண்மை தெரிஞ்சு உன் கூட சமாதானமானவ இப்போ பொண்டாட்டியே கொலை பண்ணவர்னு தெரிஞ்சு உன் மேல கோவமா இருக்கா. அது மட்டும் இல்லைண்ணே,
உன்னை நான் பார்க்க கூடாது பேசக்கூடாது, ஏன் நீ அவரோட பழகுற அப்படின்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு புலன் விசாரணையா பண்ற அண்ணன். ஏம்மா ஏதாவது உளறிட்டியா? அண்ணே என்னண்ணே நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? சரி, இப்ப அவ என்னதாம்மா சொல்றா? எப்படி நான் ராகவன் குடும்பத்தை பார்க்க கூடாதுன்னு தடை பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி உன்னை பார்க்க கூடாதுன்னு அவ என்ன தடை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் விதிமா. ஐஜி கூட அன்னைக்கு பேசும்போது நான் எப்படியாவது ஸ்னேகாவை சரி கட்டி கல்யாணத்துல நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி பண்றேன்னு சொன்னாரு. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ நீ சொல்றத பார்த்தா அவ என்ன வெறுக்கிற மாதிரி தெரியுது.